ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த 60 டேஸில் என்னென்ன வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன், என்னென்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ், நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத தான் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அதை தான் வந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை வந்து கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணலாம், இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற எல்லாமே நான் இதில் காட்டியிருக்கேன். இதெல்லாம் சிலபஸில் இருக்கிறது தான். அதை நான் வந்து எனக்கு புரிகிற மாதிரி நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதில் 7 யூனிட் இருக்குது தமிழில். அது எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் எழுதியிருக்கேன். இதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் எழுதியிருக்கேன். இப்போ தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்குது. எல்லாமே ஸ்கூல் புக் படிக்கணும். அது போக சிறப்பு தமிழ் படிக்கணும். அது போக எக்ஸஸாக 2005 எடிஷன் வந்து டைம் இருந்தால் படிச்சுக்கலாம். அது போக அவுட் சோர்ஸில் 2024 கேட்ட கொஷின்ஸ் மேக்ஸிமம் ஆனது அவுட் சோர்ஸில் தான் இருந்துச்சு. அது எது படிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். தேவரா இலக்கியம், இளங்குமரனார் தமிழ் வளம், மரபு தொடர் அகரவரிசை, மயங்கொலி சொல்லகராதி, பழமொழி 400, ஆட்சி சொல் அகராதி, இது எல்லாமே வந்து படிக்கணும். இது போக இன்னும் புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயங்கொலி சொல்லகராதி படித்ததுக்கப்புறம் பழமொழி 400, ஆட்சி சொல் அகராதி, தமிழ்மொழி அகராதி படிக்கணும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி என்னென்ன கொஷின்ஸ் என்னென்ன இதுலேருந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் சயின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதும் எல்லாமே என்னென்ன எல்லா யூனிட்டுமே எப்படி படிக்கலாங்கிறது எழுதியிருக்கேன். சயின்ஸு நம்ம 6 to 10th வரைக்கும் படித்தா போதும். அதுலேயும் அடிக்கடி என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாபிக் மட்டும் அதிகமாக கவர் பண்ணால் போதும். அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது போக போக நான் உங்களுக்கு போய் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஜியாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னா 10th மட்டுமே போதுமானது. அதுக்கப்புறம் 6 to 12th வரைக்கும் இருக்குது. 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் படிக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கிளாஸ் பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஜெஷ்வா டீச்சிங்கில் உங்களுக்கு 10th ஃபுல்லாமே எடுத்திருப்பாங்க. 10th இருக்கக்கூடிய 7 லெசன்ஸுமே டீச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அழகு 3 இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் வந்து நம்ம என்ன படிக்கிறோம்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக் படிக்கணும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு, இந்திய தேசிய இயக்க வரலாறு, இது எல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும். இதில் வந்து நம்ம டாபிக் எது இருக்கோ அதை வந்து படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அழகு 4 வந்து இந்திய ஆட்சியில், அதாவது பாலிட்டி 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் பிரகதீஷ் பப்ளிகேஷன் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகு 5 அதில் வந்து இந்திய பொருளாதாரம் அதில் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிறது எல்லாமே படிக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதுபோக சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறத சிவாவோட புக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகு 6 அதுக்கு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். அது போக எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன இதில் வந்து என்னென்ன யூடியூப் சேனல்ஸ் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். மேக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ER தங்கமுத்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு RS அகர்வால் புக்கு பார்த்துக்கணும். ஆப்டிடியூடுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸ் புக்குமே பார்க்கணும். இதில் எக்ஸஸாக தமிழில் வந்து என்ன புக்கு சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு ஒரு புக்கு லாஸ்ட் இயர் Group 4 2024 Group 2 வந்து 12 கொஷின் கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த புக் வந்து இது கூட சேர்த்து படிக்கணும். அது போக நீங்கள் வந்து தொல்காப்பியம் படிக்கணும். தொல்காப்பியமில் எழுத்து பொருள் மட்டும் படிக்கணும். அதே மாதிரி நன்னூல்லையும் எழுத்து பொருள் மட்டும் படிக்கணும். இதுக்கப்புறம்